சொத்து இருந்துதான் சூழ்ச்சி செய்வான்றதெல்லாம் கிடையாது. நாம நல்லா இருந்தா, கொஞ்சம் நல்லா இருந்தாலே கேடு கட்டவனுக்கு பிடிக்காது. உறவுகளில் இருக்கக்கூடியவனுக்கு தான் சொல்றேன். எல்லா உறவுகளையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சில நல்ல உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அவன் நல்லா வாழ்ந்துடுறான், நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டான்பா, இப்ப நல்லா வாழ்றான், பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நெஞ்சம் விசாலப்படுத்தப்பட்டவனும் நல்லவனும் இருக்கிறான். பார்ப்பதில் பரக்கத்தானவனும் இருக்கிறான். ஆனால் பார்வையிலேயே லானத்திற்குரியவன் இருக்கிறான் அல்லவா, அவர்களுக்குத்தான் இந்த காணொளி. இந்த சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க என்ன செய்ய? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்தின் வாழ்க்கையில மனித பதர்களால் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுக்கு மாற்றமான கவனக்குறைவோடு இருப்பதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு தரப்பட்ட செல்வங்களான பொருட்செல்வம், அருள் செல்வம், நமக்கு தரப்பட்ட நியாமத்துக்களான பிள்ளை செல்வங்கள், உறவுகள், இவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல வெகுமதியை நமக்கு தருவானாக. நமக்கு வாய்க்கப்பெற்ற நட்புறவுகள் எந்த காலத்திலும் நம்பிக்கை துரோகிகளாக மாறுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்னா நட்பு வட்டாரத்திலோ அல்லது உறவுகள் விஷயத்திலோ நமக்கு துரோகம் விளைவித்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணி, எதிர்கொள்ளக்கூடிய சக்தி சற்று நமக்கு கம்மிதான் சகோதரர்களே. அதை நினைத்து நினைத்து என்ன செய்வோம்டா, வேதனைப்படுவோம். என்னால் மனிதர்களின் குணாதிசயங்களில் கொடூரமான குணாதிசயம் கெட்டதை நினைத்து சூழ்ச்சி செய்து அந்த கெட்டதை நடத்தி முடித்து சந்தோஷப்படுவது. ஒரு மூமின் அவனுடைய உடலில் ஏதாவது நோவினை ஏற்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழலில் அந்த மூமினை பார்த்து வேதனையுற்று கண்ணீர் வடிப்பதுதான் ஈமானுடைய தார்மீக அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மூமின் வேதனைப்படுவதை பார்த்து சந்தோஷம் எப்போது வந்துவிட்டதோ அவன் ஈமானுக்கு மாற்றமான இப்லீஸ் தனத்தை கையில் எடுத்து கொண்டான். ஈமான் தனம் அப்படின்றது அவனை விட்டு போயிடும், இப்லீஸ் தனம் அப்படின்றது அவன்கிட்ட குடிகொண்டுரும். அதனால நம்பிக்கை துரோகிகள் வெளியிலிருந்து அல்ல, வீட்டுக்குள்ளேயே உருவாவதிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணிடணும். நாவால பொருள் விஷயத்துல அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல ப்ரொடக்டுக்கான துஆவை செய்து கொண்டே இருக்கணும். மீறி நம்முடைய நியாமத்துக்கள் கண்ணை பறித்து அவனை சூழ்ச்சி செய்ய வைத்து நம்மை ஏமாற்ற வைத்து விட்டால், அப்படி நிறைய பேர் உறவுகளாலேயே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட பிறந்த பிறப்புகளால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சதி பண்ணி தாய் தகப்பனை மெஸ்மரிசம் பண்ணி, நீ எனக்கு தா, அவளுக்கு என்ன, அவளுக்கு ஏன் நீ கொடுக்குற, அவ இன்னொரு இடத்துல போய் வாழ போற பொண்ணு, அவ அங்க சம்பாதிச்சு அவ புருஷமாரு கொடுப்பானுங்க, நீ ஏன் அந்த சொத்தை அவளுக்கு கொடுக்க பார்க்குற, உனக்கு கஞ்சி கழனி நான் தானே ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுன்னு சொல்லி எத்தனையோ ஆண் மக்கள் நம் கூட பிறந்த சகோதரிக்கு சொத்தில் ஒரு பகுதியை கூட தராம பலிகரம் செய்த களவாணிகள் நிறைந்த பூமி இது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால பிறரால் ஏமாற்றப்படுவது, சூழ்ச்சி செய்யப்படுவது அப்படின்றது ஒரு பெரும் துரோகம் சகோதரர்களே. நம்பிக்கை துரோகத்தின் உச்சத்தில் இந்த சூழ்ச்சி செய்து ஏமாற்றப்படுவது அப்படின்று இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, ஆண் மக்கள் 3 பேர். பெண் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தாகிவிட்டது. திருமணம் செய்து வைக்கும்போது எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த மாதிரி சொத்துல இதுதாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. கடமை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 3 பேரும் திட்டமிட்டு தந்தை தாயின் சொத்துக்களை, பெரிய கதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், 3 பேரும் திட்டமிட்டு பெண் மகளுக்கு சொத்து கிடைக்காமல் அப்படியே கபலீகரம் செய்து விட்டனர். அப்ப அந்த பெண்மணி விட்ட பதுவா இன்றும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்துல கண்டிப்பாக 3 பேர் விஷயத்துல அல்லாஹ்விடத்துல கண்டிப்பாக வாதிடுவேன்.
இன்னும் இதை வேணா கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் இதை கொடுக்கும்போது ரோஷத்தில் இருந்த அந்த பெண்மணி அதை வேண்டாண்டுட்டாங்க. வேண்டாம், ஆகிரத்தில் என்ன படைச்சவன்ட்ட எனக்கு எவ்வளவு சொத்து வேணுமோ அந்த சொத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு செய்த அநீதத்திற்கு ஆகிரத்தில் கண்டிப்பாக உங்களை நான் வஞ்சம் தீர்ப்பேன் என்று சொல்லி கூட பிறந்த பொறப்பு பத்வா விட்டுட்டு போனதை இன்றும் நான் பார்த்தது போல இருக்கிறது சகோதர சகோதரிகளே. நாளை பிறரை ஏமாத்த நினைச்சிடாதீங்க, திருட நினைச்சிடாதீங்க. வாழ்க்கையில ஒருவன் நான் அழிந்து போக வேண்டும், என் எதிர்காலமும் என் சந்ததியினரும் நாசமா போகணும்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சான்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படட்டும், அடுத்தவங்க பொருளை திருடட்டும், சூழ்ச்சி பண்ணி அவர்களை ஏமாற்றட்டும். குடும்பம் கோத்திரமா குதூகலமா எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஒருத்தன் நினைச்சானா அடுத்தவனை வாழ வைக்கட்டும், அடுத்தவனுடைய துவாவை பெறட்டும். இதுதான் தார்மீகம் சகோதரர்களே. ஒரு இஸ்லாமியனாக பிறந்தவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானி யதிஹி, தன் நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு சலாமத்தை கொடுப்பவன் எவனோ அவனே முஸ்லீம் உண்டு. பிறருக்கு சலாமத்தை கொடுப்பவன் முஸ்லீம் போது உன் கூட பிறந்த பிறப்புக்கும் உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் உன் சம்பந்தப்பட்ட குடும்ப கோத்திரத்திற்கும் நீ சலாமத்தை கொடுக்கிறது எவ்வளவு ஆகப்பெரிய உச்சம், எவ்வளவு பெரிய நேமத்தின் உச்சம் அது, எவ்வளவு பெரிய முஹப்பத்தின் உச்சம் அது. அதை மறக்கலாகாது சகோதர சகோதரிகளே. இந்த சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய? சொத்து இருந்துதான் சூழ்ச்சி செய்வான்றதெல்லாம் கிடையாது. நாம நல்லா இருந்தா, கொஞ்சம் நல்லா இருந்தாலே கேடு கட்டவனுக்கு பிடிக்காது. உறவுகளில் இருக்கக்கூடியவனுக்கு தான் சொல்றேன், எல்லா உறவுகளையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சில நல்ல உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அவன் நல்லா வாழ்ந்துடுறான், நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டான்பா, இப்ப நல்லா வாழ்றான், பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நெஞ்சம் விசாலப்படுத்தப்பட்டவனும் நல்லவனும் இருக்கிறான், பார்ப்பதில் பரக்கத்தானவனும் இருக்கிறான். ஆனால் பார்வையிலேயே லானத்திற்குரியவன் இருக்கிறான் அல்லவா, அவர்களுக்குத்தான் இந்த காணொளி. இந்த சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ், டெய்லி லொஹர் தொழுத உடனே சிறிது நேரம் அல்லாவிற்காக தஸ்பீஹாத்தில் ஈடுபடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் ஓதி முடிச்சிட்டிங்களா? சலவாத்தை ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தை நான் தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்லுவேன். எந்த ஒரு துவாவிலையும் எந்த ஒரு வசீஃபாவிலையும் சலவாத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சலவாத்து தான் அது அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் அல்லாஹ்விடத்துல கொண்டு சமர்ப்பிக்கும். அதனால சலவாத்தை மறக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஓதுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ومكروا ومكر الله ومكروا ومكر الله والله خير الماكرين ومكروا ومكر الله والله خير الماكرين ومكروا ومكر الله والله خير الماكرين 70 முறை ஓதி சூழ்ச்சியாளனால் எந்த காலத்திலும் நான் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நிச்சய வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கோ எமக்கோ மனிதர்களாலோ அல்லது வேறு வகையான சூழல்களாலோ பாதிப்புகள் ஏற்படாது என்பதை திண்ணமாக என்னால் சொல்ல முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.